ஐயோ, மழை வர மாதிரி இருக்கு. இப்போ வீட்டுக்கு கிளம்புனதான் கரெக்டாக இருக்கும். வா, இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரேட்டு தைச்ச மாதிரி இருக்கு. வாங்க மேடம், என்ன வேணும்? ஆ, அது இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ விலை? இதுவும் மேடம் வெறும் உங்களுக்கு 5000 ரூபாய் ஆகுது மேடம். என்னது, 5000 ரூபாவா? நான் நான் கம்மி இருக்கும்னு நினைச்சேன். என்ன மேடம், உங்களை பார்த்தா நல்லா இருக்கிறப்பட்டவங்க போல இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு 5500 தான் மேடம் விடும். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது நீங்கள் வேறு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு 10,000 மேலே தான் மேடம் இருக்கும். அதோட கம்மியில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெஸ்ட்டு ப்ரைஸு எங்கள் ஷாப்பில் மட்டும்தான் மேடம். ஓ, அப்படிங்களா? சரி, இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன் மேடம் இப்போ வாங்கலையா? இல்லை, அது வந்து என்கிட்ட அமௌண்ட் ஷார்ட்டேஜ் இருக்கு. அதனால நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு நான் வாங்கிட்டேன். அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கு சாப்பாட்டு கூட காசு இல்லாமல் போயிடும். பரவாயில்ல, துணி தானே. உடறி என் பேக தினம் என் பொருள் எடுத்து யூஸ் பண்றதே உன் பொறுப்பா போச்சு. எதுக்கடி என் பேக தொடுற? இது உன் பேக் இல்ல, அக்கா 2 பேருக்கும் சேர்த்தா வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு மட்டும் இல்ல, இது என்னோட பேகும் தான். நீ உடறி. நிஷா, உஷா, என்ன இது? உங்களுக்கு சண்டை தீரவே தீராதா? பாருக்கா, இவத டெய்லி என்னோட ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து விளையாடிக்கிட்டே இருக்கிறா. தொடாதடினா கூட தொடுறா. இங்க பாரு நிஷா, அவ உன் தங்கச்சி. உன் பொருள் அவ தொடதான் செய்வா. நீ கொஞ்சம் பொறுமையாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயேன். போக்கா, எப்போ பாரு நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற. உனக்கு என்னோட அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்லடி, உன்னோட அவள் சின்னவ இல்லை, நீ அக்காடி அவளுக்கு. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கையேன். அப்படி சொல்லுக்கா. நான் பச்சை குழந்தைன்ட்டு இவளுக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. யாரு இவளா பச்சை குழந்தை? எரப மாடு மாதிரி வாழ்ந்து இப்படி நிற்கிறா. இவளை போய் பச்சை குழந்தை மூடு போதும். உனக்கு பொறாமடி. என் அக்காவுக்கு உன்னை விட என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் உனக்கு பொறாம. வாய மூடு. சரி போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா 2 பேருக்கும்? என்னதுக்கா? எனக்கு தெரியும். ட்ரெஸ்ஸு. ஆஹா, ட்ரெஸ் எல்லாம் இல்லை. அப்போ எனக்கு செயின். அதுவும் இல்லை, என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை. தெரியும் தானே? சரி, நானே சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி வேண்டியிருக்கேன். ஜாலி ஜாலி, நானும் தான் ஜாலி ஜாலி. சரி, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஓகேக்கா. இந்தடி உன் பிஞ்சு போன பேகு யாருக்கு வேணும்? பிரியாணி வந்த உடனே என் பேக் உனக்கு பிஞ்சு போன பேக் அடி. சரி போட்டவா, சாப்பிடலாம். அக்கா, மேலே உட்காருது வேணக்கா, கீழே உட்காந்து சாப்பிடலாம்க்கா. சரி நிஷா, எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? அக்கா சூப்பரா இருக்குக்கா பிரியாணி. ஆமாக்கா, செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். அடிக்கடி இதே மாதிரி வாங்கிக்கையாக்கா? எனக்கும் ஆசைதான், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. என்கிட்ட பணம் இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி வாங்கி தருவேன். என்னக்கா எதுவும் பேச மாட்டேன்ற? இதே மாதிரி அடிக்கடி வாங்கி தருவ தானே? கண்டிப்பாக வாங்கி தரேன் நிஷா. நீ சாப்பிடு. தேங்க்ஸ்க்கா. யாருமா வீட்டில்? வீட்டு ஓட வந்திருக்கிறாருக்கா. ஐயோ, என்கிட்ட பணம் வேற இல்லையே, நான் என்ன சொல்வேன்? சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். வாங்கண்ணா. எங்க வருது? என்னமா நினைச்சுனுங்கிற நீ? வாடிக்கை பண்ணுங்க. அது வந்து இன்னொரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. சொல்லியிருக்கேன், கொடுத்துருவாங்க. நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஆல்ரெடி 10 days டிலே இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை வீட்டில் வச்சுக்க முடியும்? இங்க பாரு, எப்போ பார்த்தாலும் நீ மாசம் இதே ரோதுன்னு 1 மாசம் நீ கரெக்டாக நீ வாடகை கட்டியிருப்பியா? ப்ளீஸ்ண்ணா, கத்தாதீங்கண்ணா. தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கத்துறது பார்த்தா சாப்பிட்றது நிறுத்திடுவாங்க. ஓ, அப்போ எங்களுக்கெல்லாம் வயிறு இல்லையா? நாங்கள் வீட்டில் நிம்மதியாக சோத்துன்றது வேணாமா? ஓஹோ, என்னம்மா இது? காசு இல்லைன்னு சொல்கிற வாடகை கட்டுறதுக்கு பிரியாணி துண்டுறதுக்கு மட்டும் காசு இருக்கா உனக்கு? தேவ செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணா. உங்களுக்கு என்ன வாடகை தானே? நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணா. இங்கே பாருங்கண்ணா, அவங்க பிரியாணி சாப்பிட்டு பல நாள் ஆகுதுண்ணா. இன்னைக்கு ஏதோ கொஞ்சோண்டு காசு வந்துச்சுன்னுட்டு வாங்கி கொடுத்தேண்ணா. இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? அதான் கொஞ்சம் காசு வந்துச்சுல, கொடுக்கறதுக்கு நான் உனக்கு. இங்க பாரு, உனக்கு 2 நாள் தான் டைம்.
மரியாதையா வாடகை பணம் வீடை தேடி வரணும். இல்லை நானும் வருவேன், என் கூட சேர்ந்து போலீஸும் வரும். இல்லைன்னா வீடு காலி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் பணத்தில் வாடகை பணம் பிடிச்சிக்கிட்டு மிச்ச காசெல்லாம் தரேன். இல்லைண்ணா அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கண்ணா. கண்டிப்பா 2 நாள் நான் வாடகை கொடுத்துட்றேண்ணா. ம் சரி சரி. ச்சே, நிம்மதியா ஒரு நாள் கூட எங்களால சாப்பாடு சாப்பிட முடியாது போல இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணட்டும், என்னால முடியல. அக்கா, ஐயோ, நம்ம அழுவுறது, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம தங்கச்சிங்களுக்கு தெரியக்கூடாது. கஷ்டம் என்னோடவே போட்டோம். அக்கா வாக்கா, பிரியாணி ஆறுது. நிஷா, உஷா, நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிட்றேன். ஏன்க்கா? இல்லை, எனக்கு ஏதோ நெஞ்செறிகிற மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ஓனர் திட்டினாருன்னுட்டு சாப்பாடு வேணான்றியாக்கா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை, அவர் தான் மாசம் மாசம் கத்துறாரு, எனக்கு பழகிடுச்சு. நீங்க வேற யாரும் சாப்பிடுங்க, வேணும்னா தட்டில் இருக்கிறது கூட நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா. ஏய் யாரடி இங்க? அப்பா, ஏய் யாருக்கு யாரடி அப்பா? வாடிங்க. என்னடி வீட்டுல இன்னைக்கு பிரியாணி? என்னடி விசேஷம்? இதுக்கெல்லாம் ஏறடி காசு? எங்கடி போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்த? அப்பா என்னப்பா பேசுறீங்க? நான் உங்க பொண்ணுப்பா, என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? என்னடி உன்கிட்ட ஏறடி காசு? ஃப்ரெண்டு கிட்ட கடை கேட்டு வாங்கின்னு வந்தப்பா. ஓ சரி, காசு குடிங்க. என்னது காசா? என்கிட்ட காசு இல்லப்பா. ஏய் குடி, பிரியாணி துண்டுறீங்க, காசு இல்லையாமா? எனக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும். காசு கொடுறே. கொடுக்க போறியா இல்லையா? இப்போ நீ கொடுக்கல, அங்க உக்காந்துக்கிறாளுங்களே, அவங்கள 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிப்ப. அக்கா, அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா, அப்பா ப்ளீஸ்ப்பா, இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. 2 பேரும் அழுகுறாங்கப்பா. அதுங்க ஆள்னா என்ன, சத்தா எனக்கு என்ன? எனக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுறே. இந்தாங்கப்பா, முதல்ல வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போங்க. திருட்டு கழுத, பெத்த அப்பங்கிட்டிய பணம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றிய? சி, அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. அப்பா, உங்களுக்கும் பிரியாணி வேணாந்திருக்கேன்ப்பா, சாப்பிட்டு போங்க. நீ சாப்பிட்டு தொலை. உன் பிரியாணி யாருக்கு வேணும்? எனக்கு பயமா இருக்கு. நிஷா, உஷா, அழாதீங்க, நீங்க அழக்கூடாது. அக்கா நான் இருக்கிறேன்ல, நீங்க சாப்பிடுங்க. அக்கா எங்கக்கா போற? ஒரு நிமிஷம் வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஏ நிஷா, அக்கா எங்க போகுது? அக்கா, அக்கா தேடிட்டு போயிட்டு வரோம், நீ சாப்பிடு. பாவம் அக்கா, எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா. நான் பெரியவாயிட்டு வேலைக்கு போய் அக்கா என்னை எப்படி பார்த்துக்கிறாளோ அதை விட ஒரு படி நான் மேலே பார்த்துக்குவேன். என்னடி பிரியாணி காரமா இருக்கா? கண்ணில் தண்ணி வருது. ஆமாடி, ஆமா, பிரியாணி காரமா இருக்கு, அதுக்கு தான் தண்ணி வருது. நீ தின்னு.